விழுப்புரம் அருகே உள்ள மேல்பாதி திரௌபதியம்மன் ஆலயத்தில் நீதிமன்ற உத்தரவுப்படி 22 மாதங்களுக்கு பிறகு கோவில் திறக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் குணாநிதி இணைந்திருக்கிறார். குணாநிதி, விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் லாவண்யா. அதாவது கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 7ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் அருகே இருக்கக்கூடிய அந்த திரௌபதி அம்மன் மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயில் திருவிழாவின் போது பட்டியல் சமூக மக்கள் கோயிலுக்குள் செல்லப்பட்டதால் அவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட சட்டம் ஒழுங்கு பிரச்சனை காரணமாக கோயில் பூட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கோயில் திறக்க வேண்டும் என ஒரு தரப்பினர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்த நிலையில் கோயிலை திறந்து அனைத்து சமூக மக்களும் வழிபாடு நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து 22 மாதங்களுக்கு பிறகு தற்போது அந்த திரௌபதி அம்மன் கோயில் என்பது திறக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கோயில் திறக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து தரப்பு மக்களும் வந்து சாமி தரிசனம் செய்யலாம் என காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை தரப்பில் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கோயில் சுத்தம் செய்யப்பட்டு கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு தற்போது விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட காவல்துறை தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அனைத்து தரப்பு மக்களும் கோவிலில் வழிபாடு செய்யலாம் என காவல்துறை தரப்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி குணாநிதி.